வாதம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு பிரதிவாதம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா? இன்றைக்கு வாதியும் நானே, பிரதிவாதியும் நானே. சிறப்பு கூடுதல் திட்டம் அனுபவ அறிவை கொடுக்கிறதாம். ஆனால் அந்த அனுபவம் ஆனந்தமாக இருக்கிறதா அல்லை அழுத்தம் கொடுப்பதாக இருக்கிறதா என்பதுதானே எங்க கேள்வி. நாங்கள் ஒரு செயலை ஈடுபாட்டோடு செய்யும் பொழுதுதான் அது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். யார் எங்களிடம் அனுமதி கேட்கிறார்கள்? பல நேரங்களில் நீ இதை செய்தே ஆக வேண்டும் என்னும் கட்டாயத்தின் பேரில் தானே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நிச்சயம் இது எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் அனுபவமாகத்தானே இருக்க முடியும். இன்று பள்ளியில் என்ன புதுசாக செய்ய போகிறோம் என்னும் ஆர்வத்தோடு செல்கிறோம். இன்னைக்கு என்னவெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம், என்னவெல்லாம் புதுசா செய்ய போறாங்களோ யோசிச்சுக்கிட்டே அப்பா முருகா எப்படியாவது இவங்கிட்ட இருந்து காப்பாத்தப்பா எனும் வேண்டுதலோடு தான் நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம். சிறப்பு கூடுதல் திட்டத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது நாங்கள் மாற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோமாம். உண்மை என்னவென்று நான் சொல்லட்டுமா? இந்த தயாரிப்பு பொருட்களை வாங்குவதற்கே நாங்கள் ஒரு தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. எங்கு வாங்கலாம், என்னவெல்லாம் வாங்கலாம், எப்படி புதுமையாக வாங்கலாம், அப்பாவும் அம்மாவும் அலுவலகத்தை மறந்து ஓய்வாக இருக்கும் நேரம் எது என எல்லாவற்றையும் சிந்தித்துதான் செயல்பட முடியும். இது போதாது என சிறப்பு கூடுதல் திட்டத்திற்கு மதிப்பெண் வேற. ஏற்கனவே மதிப்பெண் முறையால் வாமனர் உலகை அளந்தது போல் 2 அடியில் எங்களை அளந்தாகிவிட்டது. இப்படி இதற்கும் மதிப்பெண் என்ற பெயரில் 3வது அடி எடுத்து வைத்தால் மகாபலி சக்கரவர்த்தியை போல் நாங்களும் பாதாளத்திற்கு தான் செல்ல வேண்டும். இப்பொழுதுதான் முக்கியமான கட்டம், பெற்றோர்களுடன் நேரம் செலவழிப்பது. பெற்றோர்களுடன் நேரம் செலவழிப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த நேரம் முடிவதற்குள் என் நிலைமை என்னவென்று தெரியுமா? கரும்பு இயந்திரத்தில் சிக்கிக் கொண்ட கரும்பு நிலைதான் என்னுடையதும். அதுவும் படிப்பு விஷயத்தில் இந்த அம்மாக்கள் இருக்கிறார்களே, பெண்கள் தானே மென்மையாக இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். படிப்பு விஷயத்தில் அவர்கள் சற்று முரட்டுத்தனமாக தான் இருப்பார்கள். எனவே எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நான் உறுதியாக சொல்கிறேன், சிறப்பு கூடுதல் திட்டங்கள் அவசியமற்றதே. ஒத்துக்க மனசில்னாலும் இதுதாங்க உண்மை. நன்றி, வணக்கம்.